and credit card. Let us see what is debit card and what is credit card. Debit card is a card allowing the holder to transfer money electronically from their bank account when making a purchase. Already in your home, father have debit card and credit card, mother have debit card and credit card. If you are having a bank account in any bank, the bank provide a debit card and credit card. The debit card is a card allowing the holder to transfer money electronically from their bank account when they are making purchase. And then credit card. Credit card is a card, payment card issued to users, issued to the card holders to enable the card holders to pay a merchant for goods and services based on the card holders' promise to the card issuer to pay them for an amount so paid plus the other agreed charges. அதாவது இது வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது. பேங்க் வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு குட் ஒப்பீனியனில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிரெடிட் பண்ணுறதுக்கு, அதாவது கடன் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த கார்டை வச்சு நம்ம வந்து எந்த மாலில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து கடன் வாங்கிக்கிடலாம். And then within the prescribed period, you have to make the payment with the charges to the bank. ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் பேங்க்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் கார்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ த கார்டு issuer creates a revolving account and grants a line of credit to the card holder from which the card holder can borrow money for payment to a merchant or a cash advance. In other words, credit card combine payment service with the extension of credit. Complex fee structure in the credit card industry may limit the customer ability for shopping. And next one, we will see about recent issues. What are the recent issues by the RBI? Once a borrower fails to make the interest or the principal payments for the days, the loan is considered to be a non-performing asset. அதாவது நம்ம பேங்க்கில் கடன் வாங்கிடுறோம், கடன் வாங்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் பே பண்ணுறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டில் நம்ம என்னவாக இருப்போம் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட். நம்மளால் அந்த பேங்க்குக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஸோ அதுக்கு பேர் என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். தட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆர் ப்ராப்ளமேட்டிக் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது பிரச்சனை தானே. இப்போ கடன் கொடுத்துட்டு பேங்க் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கரெக்டாக பேமெண்ட்டை வந்து மேக் பண்ண மாட்டான். அப்போ அது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு சுச்சுவேஷனில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கிறாங்க. சின்ஸ் தே டிபெண்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபார் இன்கம். As on now, the size of NPAs is estimated to around 10 lakh crores. As a result, the bank do not have adequate capital. அப்போ வந்து அது 10 லட்சம் வரைக்கும் அந்த கடன் வந்து நமக்கு வந்து வருமானம் வராமல் இருக்கலாம். இதனால் பேங்க்குக்கு வந்து என்ன இருக்காதுன்னா அவங்களுடைய கேபிட்டல் ஆடிக்குவேட்டாக இருக்காது. எதற்காகனா ஃபர்தராக அவங்க வந்து கடன் கொடுக்கறதுக்காக, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸை கிராண்ட் பண்ணுறதுக்காக. Hence, the government is forced to infuse capital to the banks by using the poor tax payers' money. Already more than the sum of rupees 2 lakh crores had been injected during 2018-2019. The GOI has infused rupees 68,000 crores into the banking system. Thus, NPAs ultimately affect the common people. அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் இன்ஃப்யூஸ் பண்ணுற அந்த கேபிட்டலை வந்து குறைச்சதுனால அது வந்து மக்களை வந்து பொதுமக்களை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ரீசன்ட் இஷ்யூஸ் இன் த பேங்கிங் செக்டார். அண்ட் நெக்ஸ்ட் வி வில் see about merger of banks. Merger. Union Cabinet decided to merge all the remaining 5 associate banks of State Bank Group with the State Bank of India in 2017. அதாவது ரிமைனிங் அசோசியேட் பேங்க்ஸ், 5 அசோசியேட் பேங்க்ஸை ஸ்டேட் பேங்க்கோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேபினெட்டில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க 2017. ஆஃப்டர் த பார்லிமெண்ட் பாஸ்டு த மர்ஜர் பில், த சப்சிடரி பேங்க்ஸ் ஹாவ் சீஸ்டு டு எக்ஸிஸ்ட். அவங்களுடைய ஒர்க்கிங்ஸை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க.
அவங்களுடைய இஷ்டப்படி நடக்க முடியாது. ஸோ ஆர்பிஐயோட கண்ட்ரோல் படி தான் அவங்க வந்து நடக்கணும். And 5 associates and the Bharatiya Mahila Bank have become the part of State Bank of India beginning April 1, 2017. பாரதிய மகிழா பேங்க் அப்படின்றது வந்து எஸ்பிஐக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பேங்காக மாறிடுச்சு. எப்போ இருந்து அப்படின்னா April 1, 2017. This has placed State Bank of India among the top 50 banks in the world. The 5 associate banks that were merged in the State Bank of Bikaner and Jaipur, State Bank of Hyderabad, State Bank of Mysore, State Bank of Patiala and State Bank of Trivandrum. The other 2 associate banks, namely State Bank of Indore and State Bank of Saurashtra, had already been merged with the State Bank of India. After the merger, the total customer base of SBI increased to 37 crores with a branch network of around 24,000, around 60,000 ATMs across the country. அதாவது இந்த 5 அசோசியேட்ஸ் பேங்க்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெர்ஜ் பண்ணினதுனால நாட்டில் வந்து நிறையா வந்து ஏடிஎம்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிரான்ச் நெட்வொர்க்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 அசோசியேட்ஸ் பேங்க்கை வந்து திருப்பி ஒன் டைம் வி ஹாவ் டு சி. தட் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகனர் அண்ட் ஜெய்ப்பூர், State Bank of Hyderabad, State Bank of Mysore, State Bank of Patiala and State Bank of Trivandrum. And 2 more associate banks were interconnected with the State Bank of India, that is Bank of Indore and State Bank of Saurashtra. This is called merger of banks. Next one we will see about money market, capital market. Already we have seen in the commerce money market. What is money market? What is the capital market? Market is a place where the buyers and seller met together to exchange their goods and services for money. This place is called market. But in our commerce, market can be divided into commodity market and financial market. So the money market and capital market come to the heading financial market. Like normal market, financial market is also a market. In this market, the financial securities, that is short term and long term securities, are purchased and sold. Money market is the mechanism through which short-term funds are loaned and borrowed. In the money market, short-term financial securities, that is commercial bill of exchange, deposit, certificate of deposits, and then so many short-term instruments are purchased and sold. It designates financial institutions which handle the purchase and sale of transfer of short-term credit instruments. Commercial banks, acceptance houses, non-banking financial institutions, and the central bank or the institution catering to the requirements of the short-term funds in the money market. So in the short-term funds in money market cater பண்ணக்கூடிய institutions என்னென்ன அப்படிலாம் பார்த்தோன்னா commercial banks, acceptance house, non-banking financial institutions and the central bank, that is RBI. These are the institutions which catering the requirements of the short-term funds in the money market. In the money market, what are the instruments traded? What are the instruments traded in money market? That is treasury bill in the treasury market, treasury bill in the treasury market, money at call notice and short notice, call loan market, commercial bill, promissory notes in the bill market, commercial papers, certificate of deposits, interbank participation certificates, repo instruments. These are the instruments, financial instruments traded in the money market. And let us see about the capital market. What is capital market? Capital market is a part of financial system which is concerned with the raising capital by dealing in the shares, bonds and other long-term investments.
These are called financial instruments, but the lifetime of these instruments more than 1 year. More than 1 year. The bonds, securities, shares, these having the lifetime of more than 1 year. So the market where investment instruments like bonds, equities and mortgages are traded is known as capital market. So do you understand what is money market and capital market? In money market, the securities below 1 year lifetime securities are traded, but in the capital market, more than 1 year financial instruments like shares, bonds, debentures and the long-term investments are traded. Next one we will see about demonetization.